அதோடு கூட இந்த வருஷத்துல நம்முடைய இயேசுவோடு சபைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த பாடல் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவேன் நான். அந்த பாடல் அதிலே இந்த யூடியூப் சேனல் இருக்கிறது. நீங்கள் அதை பார்த்து பயன்பெறுங்கள். இங்கே இருக்கிறவங்களோ நீங்கள் அதை பாருங்கள், மற்றவர்களுக்கும் நீங்கள் அதை அறிமுகப்படுத்தும்படி அன்போடு நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் மகிமை அடைவாராக. சந்தோஷமாய் கரமயத்தில் சொல்லுங்க அல்லேலூயா. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் ஆயத்தமாக போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய போதகர் கொண்டு வருவார்கள். நல்ல கரங்களை தட்டி ஜெபத்தோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவர்களை வரவேற்போம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு சொல்லுங்க அல்லேலூயா. அந்த சேருக்கு பின்னாடி இருக்கக்கூடியவங்க, கீழே இருக்கக்கூடியவங்க உள்ள சேர் போட்டு இருங்க, அல்ல முன்னுக்கு வந்து இருங்க. அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் நல்லவர். சந்தோஷமா ஒரு அல்ல சொல்லுங்க பாப்போம். சந்தோஷமா கைகளை அசைத்து ஒரு சொல்லுங்க பாப்போம். சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே பக்கத்தினுடைய முகங்களை பார்த்து கையை குலி சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க பாப்போம். கையை குலுக்குங்க. நல்லா இருக்கீங்களா? இந்த பக்கத்தில் இந்த சேர்ந்து இந்த பக்கத்தில் இங்கேயும் பார்க்கல, நீங்கள் எங்கேயும் பார்க்கல. ஒருக்க இந்த பக்கம் பார்த்து சொல்லுங்க, ஒருக்க இந்த பக்கம் பார்த்து சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. கூட்டத்தில் வந்தால் சந்தோஷமா இருக்கணும். பாஸ்டர் சொல்லுகிறத நீங்கள் என்ன செய்யணும்? எல்லாத்தையும் கேட்கணும்னு கட்டாயம் கிடையாது. ஆனால் கூட்டத்தில் வந்தீங்கன்னா ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் பார்த்து சந்தோஷத்தை பரிமாறிக்கொள்ளணும். அல்லேலூயா. பரிமாறிக்கொள்ளலன்னு சொன்னால் பாஸ்டருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் எப்போ இவன் முகத்தை பார்க்காம திருப்பிட்டு இருக்கிறாள், என்ன சந்தோஷம், என்ன காரியம், இல்லை வீட்டில் உள்ள சண்டையா சபையில் உள்ள சண்டையா சொல்லிட்டு அவங்க கேட்கக்கூடாது. கைகளை உயர்த்தி அழைச்சிருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் கடந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை அன்று ஒரு செய்தி உங்களோடு பேசினேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? சொல்லுங்க போவோம். ஒரு ஆள் சொல்லுங்க. சொல்லுங்க பாப்போம். கடந்த வாரத்தில் நான் ஒரு செய்தி பேசுகிறேன். நீங்கள் எப்படி கேட்குறீங்கன்னு உள்ள எண்ணத்துக்கு தான் நான் கேட்குறேன். இந்த வருடம் கடந்த வருஷத்தில் 2-3 பேர் செய்தி குறிப்பெடுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு வருகிற வாரத்தில் பரிசு கொடுக்கப்படும். அதுபோல் இந்த வருஷம் ஆண்டு கொடுக்கிற செய்தியை வெள்ளிக்கிழமை செய்தியும் ஞாயிற்றுக்கிழமை செய்தியும் யார் என்ன தலைப்பில் கொடுக்கிறான்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய குறிப்பில் நீங்கள் எடுப்பீர்களானால் உங்களுக்கு நல்ல பரிசுகள் இந்த வருஷம் முடிவில் நிறைவு உண்டு. கைகளை உயர்த்தி சொல்லுவோம் அல்லேலூயா. இல்லை கையை உயர்த்தி சத்தமாக சொல்லுவோம் அல்லேலூயா. சரி, நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். சிலவங்களுக்கு ஞாபகம் இல்லை. ஏதோ ஒரு ஆள் கை உயர்த்திச்சு என்னென்னு கேட்டோன்னா அவங்களும் கையை கீழே போட்டாங்க. அல்லேலூயா. ஸோ 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். அப்போமாவது உங்களுக்கு மனசிலாகுதா? 14ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுது எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி சொல்லுவோம் அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவுக்குள் நம்மை வெற்றி சிறக்க அவர் சித்தம் வைத்திருக்கிறார். நம்மை கொண்டு கிறிஸ்துவை எல்லா இடங்களிலும் அறிவிப்பதற்கு அவர் சித்தம் வைத்திருக்கிறார். அதற்காக தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். உங்களையும் என்னையும் கர்த்தர் அதற்காக தான் இந்த உபவாச கூட்டத்திலே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்களை கொண்டு உங்களுடைய குடும்பத்தை கொண்டு அவர் மகிமை அடைந்து ஏதோ அற்புதங்களை அடையாளங்களுடைய குடும்பத்திலே செய்து கர்த்தர் உயர்த்துவதற்கு சித்தம் வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒளிச்சிருவோம் அல்லேலூயா. அப்போ அதற்கு 3 காரியத்தை குறித்து நான் உங்களோடு பேசினேன். 1, ஆண்டுடைய சமூகத்தில் இந்த வெற்றி சிறக்க வேண்டுமா, ஜெயம் எடுக்க வேண்டுமா? இந்த வருஷத்தில் நான் பர்னபாவோட பேசி கொண்டிருக்கிறேன். அது நீ ஆனா செய்தான், நானா நான் செய்தான். இந்த வருடம் முழுவதும்
விசுவாசத்தை குறித்து கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லணும். இதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் விசுவாசம் குறைஞ்சி போய் கிடக்குது. அல்லது விசுவாசம் என்னன்னு தெரியல, அல்லது விசுவாசம் இருந்தும் நாம் எப்படி ஜெபித்து ஜெயம் பெறணும்னு சொல்லி தெரியல. அதனால இந்த வருடம் முழுவதும் கர்த்தருக்கு சித்தமானால் ஆண்டுடைய ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான தலைப்பில் கர்த்தர் விசுவாசத்தை குறித்து நம்முடைய சபையோடு அவர் பேசுவாராக. கைகளை உயர்த்தி சொல்லுவோம் அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டுடைய சமூகத்தில் 3 காரியம். ஒன்று, நம்மை கொண்டு, நம்முடைய குடும்பத்தை கொண்டு, நம்முடைய வாழ்க்கையை கொண்டு தேசத்தில் அவர் மகிமைப்பட வேண்டும் என்று சொன்னால் 3 காரியம். ஒன்று, ஆண்டுடைய சமூகத்திலே நம்ம அதிகமாக துதிக்க வேண்டும். துதியை குறித்து உங்களோடு பேசினேன் கடந்த வாரத்தில். 2வது, ஜெபிக்க வேண்டும். 3வது, அவர் மேல் வைக்கிற விசுவாசத்தை குறித்து நான் உங்களோடு சொல்லவில்லை. முதல் துதியை குறித்து மாத்திரம் கடந்த வாரத்திலே யோசபாத் ஆண்டுடைய சமூகம் 4 பகுதியிலிருந்தும் சத்துரு சூழ்ந்து வந்த பொழுது அவன் என்ன செய்தான்? உபவாசத்தை கூறினான், கர்த்தரை துதித்தான். அவன் துதி செய்ய தொடங்கின பொழுது அவனுக்கு விரோதமாக பதிவிருந்த அம்மோன் புத்திரர்களும் மோபாபியர்களும் அம்மோன் தேசத்தினுடைய எல்லா ஜனங்களும் ஒருவருக்கொருவரை கர்த்தர் எழும்பப்படினபடினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பேசினேன். அதோடு கூட பவுலும் சீலாவும் கைகளும் கால்களும் தொழுமரத்திலே கட்டப்பட்ட பொழுது வாய் கட்டப்படவில்லை. வாயினாலே இரவிலே துதித்தார்கள். துதித்த பொழுது அஸ்திபாரம் அசைந்தது, கதவுகள் திறந்தது, கட்டுகள் உடைந்தது என்று சொல்லி அந்த துதியினுடைய மேன்மையை குறித்து நான் உங்களோடு பேசினேன். இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஜெபத்தை குறித்து உங்களோடு பேசுவதற்கு ஆவியிலே தூண்டப்படுகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த துதியும் அந்த ஜெபமும் நம்முடைய ஜீவியத்திலே இருக்கும் பொழுது அந்த துதியினாலும் ஜெபத்தினாலும் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையே இருக்கிறது. எவ்வளவு தூரம் நம்ம துதிக்கிறோமோ, எவ்வளவு தூரம் நம்ம ஜெபிக்கிறோமோ, அந்த ஜெபத்திலும் அந்த துதியிலும் மேன்மையான வெற்றியை நம்முடைய வாழ்க்கையிலே கண்டுகொள்ளலாம். வேதம் சொல்கிறது, ஜெபம். கர்த்தருடைய சமூகத்திலே அநேக நாட்கள் உங்களோடு பேசியிருக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை என்பது, ஒரு கிறிஸ்தவனுடைய மூச்சு என்பது, ஒரு கிறிஸ்தவனுடைய பலன் என்பது, ஒரு கிறிஸ்தவனுடைய வெற்றி என்பது மூளையில் அல்ல, மூளையில் அல்ல, படிப்பில் அல்ல, பலத்தில் அல்ல, அதனுடைய பணத்தில் அல்ல. அருமையானவர்களே, நம்முடைய ஜீவியத்திலே எல்லா வாழ்க்கையும் வெற்றி வர வேண்டுமானால் மூளையினால் செய்ய முடியாத அரிய பெரிய காரியத்தை நம்முடைய முழங்கால் நம்முடைய வாழ்க்கையிலே சாதிக்கும். கைகளை உயர்த்த சொல்லுவோம் அல்லேலூயா, சத்தத்தை உயர்த்த சொல்லுவோம் அல்லேலூயா. இந்த முழங்கால் படியிட்டு, ஒரு வேளை இந்த முழங்கால் படியிட்டு நம்ம எவ்வளவு தூரம் தேவனோடு உறவாடுகிறோமோ, ஜெபிக்கிறோமோ, அவரை நோக்கி பார்க்கிறோமோ, அந்த முழங்காலுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் நம்முடைய சரீர உச்சம் தலையிலிருந்து பாதம் வரையிலும் அதற்கு ஏற்ற பலனை தருகிறார். நான் ஜெபத்திலே போராடுவது போல நீங்கள் என்னோடு போராட வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே தெசலோனிக்கே சபைக்கு நிருபத்தை எழுதின பொழுது அந்த சபையார் கீழ்ப்படிந்து ஜெபத்திலே முன்னேறின உடனே, உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கு தெரிய வந்திருக்கிறது, உங்களுடைய ஜெபத்தினால் நீங்கள் ஜெயத்தை எடுக்கிறீர்களே, நான் சந்தோஷப்படுகிறேன் சொல்லி பவுல் பேசுகிறதை, தெசலோனிக்கே சபைக்கு பேசுகிறதை பார்க்க முடிகிறது. அவர் சொன்னவுடனே ஜனங்கள் முழங்கால் படியிட்டார்கள், ஜெபித்தார்கள். ஜெபித்த பொழுது கர்த்தர் பதில் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அந்த சத்தம் பவுலுடைய காதுகளை கேட்கிறது. தெசலோனிக்கேயுடைய சபையினுடைய ஜனங்கள் ஜெபிக்கிறார்கள்.
முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார்கள் என்ற சத்தம் கேட்டவுடனே மறுபடியும் தெசலோனிக்கே சபைக்கு ஒரு நிருபத்தை எழுதுகிறான். உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கு தெரிய வந்திருக்கிறது, அதனால் நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஜெபிக்கும் பொழுது, ஜெபத்தினுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது நீங்கள் கீழ்ப்படிவதுதான், அதன்படி செய்வதுதான் எனக்கு சந்தோஷம். என்னையும் உன்னையும் படைத்த கர்த்தருக்கு சந்தோஷம் எதிலே இருக்கிறது? நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தில் தான் இருக்கிறது. அந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே வருமானால் மூளையினால செய்ய முடியாத அரிய பெரிய காரியத்தை இந்த முழங்கால் என்ன செய்யும் தெரியுமா? சாதிக்கும். இந்த முழங்கால் ஜெயத்தை கொண்டு வரும். இந்த முழங்கால் நின்று ஜெபிக்கும் பொழுது ஒரு பலவீனமான மனுஷனாயிருந்தாலும், அருமையானவர்களே, ஒருவேளை அவன் படிப்பறிவு இல்லாதவனாய் இருந்தாலும் சரிதான், ஒருவேளை பணத்துடைய வசதி இல்லாதவனாய் இருந்தால் செய்தான், இந்த முழங்காலுக்கு என்ன செய்யும் தெரியுமா? பிசாசானவன் நடுங்கி ஓடுவான். முழங்காலை முடக்க 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 தேவன் நம்மோடு கூட அதிகமாக இறங்கி வர 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 நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பிரசன்னம் நெருங்கி வரும் பொழுது அந்த பிரசன்னத்திற்கு தூரத்திலே பாப்பான். பிசாசு சொல்லுவான், இவனை நெருங்க முடியாதப்பா, இவனுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்குது, ஜெபத்தின் அபிஷேகம் இருக்குது, முழங்காலுடைய அபிஷேகம் இருக்குது, ஆனால் இவனை நெருங்க முடியாது. இவனை நெருங்குவன் சொன்னா அவன்கிட்ட இருக்கதான் அக்கினி என்னை பச்சித்து விடும், அவன்கிட்ட இருக்கிற அக்கினி இந்த ஊரிலே இருக்காதபடி என்னை துரத்தி விடும். அதனாலே நான் செய்ய போது காரணம் என்ன? அந்த முழங்காலிலே நின்று நம்முடைய வாழ்க்கையிலே செபிக்க ஆரம்பிக்கும் பொழுது இந்த முழங்காலுக்கு இந்த சத்துரு பயப்படுவான். இந்த சத்துரு பயப்படுவது மாத்திரமல்ல, எவ்வளவு தூரம் முழங்கால் படியிடுகிறோமோ நம்முடைய சரீரத்திலே தேவனுடைய பலன் ஆளுகை செய்கிறது, தேவனுடைய பலன் ஆளுகை செய்கிறது. அப்படி முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற மனுஷன், தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய முடியாது, பாவம் செய்ய மாட்டான், பாவத்துக்கு விலகி இருப்பான். ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்ய முடியாது, பாவத்துக்கு விலகி இருப்பான். ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்கிறவன் ஜெபிக்க மாட்டான். பாவம் செய்கிறவன் ஜெபிக்க மாட்டான். ஜெப குறைவு வருகிறதா? சற்று நினைத்துக் கொள்ளுங்கள். அது பாவம் பெருகிக் கொண்டே இருக்கிறது, சாபங்களும் பெருகிக் கொண்டிருக்கிறது, அக்கிரமங்களும் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஜெப வாழ்க்கை குறையும் பொழுதுதான் தேவனுடைய பிள்ளைகளே கெட்ட சொப்பனங்களும் கெட்ட தரிசனங்களும் கலக்கங்களும் கொந்தளிப்புகளும் அதிகமாக நிரங்கி வருகிறது. ஆனால் ஜெபிக்க நாம் தோண்டும் பொழுது நல்ல சொப்பனங்கள் வரும், நல்ல கனவுகள் வரும், எதிர்காலத்தை குறித்த மேன்மையான திட்டங்கள் சொப்பனத்தில் வரலாம், தரிசனத்தில் வரலாம், வேதத்தை படிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரலாம். அதனால் செய்ய வேண்டிய காரியம் என்ன? மூளையினால் செய்ய முடியாத அரிய பெரிய காரியத்தை முழங்கால் சாதிக்கும். இந்த முழங்காலுக்கு பிசாசு பயப்படுவான். இந்த முழங்கால் பாவத்தை தூரப்படுத்தும், முழங்கால் சாபத்தை தூரப்படுத்தும், முழங்கால் அக்கிரமத்தை நெருங்க விடாதபடிக்கு அதை அப்புறப்படுத்தும். முழங்கால் நம்முடைய ஜீவியத்திலே இருக்கும் பொழுது தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு நேரடியாகவே இருந்து கொண்டிருக்கும். நாம் அவரை பார்க்கலாம், அவர் நம்மை பார்க்கலாம், நாம் பேசலாம், அவர் நம்மோடு பேசலாம். ஒரு அல்லி சொல்ல மாட்டேங்கிறீங்களே, இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்க சமயத்துல ஒரு அல்லிய சத்தமா சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. அல்லேலூயா, சத்தத்தை உயர்த்த சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தானியேல் சொல்லுகிறான், தரிவின் ராஜ்யபார காலத்திலும் பெத்சியனாகிய கோரசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் எப்படி இருந்தது சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஜெயமா இருந்ததுக்கு காரணம் இந்த வருஷம் எப்பவும் சொல்றான்,
80வது வயசுல, எத்தனாவது வயசுல? 80வது வயசுல. அருமையானவர்களே, 10ல பதபதப்பு, 20ல ரொம்ப இடுங்கி நிற்பாங்க, 30ல முறுங்கிட்டு தான் நிற்பாங்க, 40ல கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கு நர வந்துடுது, 50ல சிலவங்களுக்கு ஆட்டம் வந்துடுது, 60ல என்ன செய்யுது? 50ல ஆட்டம், 60ல ஓட்டம். நிறைய பேருக்கு 60ல என்ன செய்யிட்டு கொஞ்சம் கொஞ்சம் உலகத்தை விட்டு ஓடுறாங்க. 70 80 எல்லாம் காணதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இப்போ உள்ள காலங்களில். அந்த காலத்துலலாம் நிறைய இருக்குது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போனேன். ஒரு பாட்டியை முன்னுக்கு வந்து நின்று உடனே கேட்டா, மகா எங்கிருந்து வார? பாட்டி, நான் இந்த இடத்துல இருந்து வாரேன். பாட்டி, உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? அதை கேட்காத மக்கா, நான் ஒரு 10 பிள்ளைகளை பெற்றேன், எல்லா பாயல்களையும் என்னை விட்டு போயிட்டானோ, என்னை விட்டு தூரம் போகல, எல்லா பாய்களும் செத்து போனானோ, எல்லாரும் செத்து போனானோ மக்கா. அவ பாட்டி, உங்களுக்கு வயசு என்ன பாட்டி? மக்கா 118 வயசு ஆச்சு மக்கா. என்ன வயசு? 118. மக்கா எல்லாம் போகாமே இருக்குது, எல்லாம் போயிட்டு 118. அது சொல்லிச்சு, நான் அந்த 118 வயசு வரை இருப்பதுக்கு காரணம் என்ன தெரியுமா மக்கா? என்ன சொல்லிச்சு, நான் எப்பவுமே முழங்கால் நின்று ஜெபம் பண்ணுவேன், முழங்கால் நின்று ஜெபம் பண்ணுவேன். அது சொல்லிச்சு என்கிட்ட, இப்போ உனக்கு எனக்கு ஒரு ஓட்டப்பந்தயம் வச்சு பார்ப்போமா? இப்படியே கேட்டு, உனக்கு எனக்கு ஒரு ஓட்டப்பந்தயம் வச்சு பார்ப்போமா? நீ ஓடு, நானும் ஓடு, யார் முன்னுக்கு ஓடான்னு பார்ப்போமான்னு சொல்லி கேட்டு, உண்மையில் அது இருந்த நிலைமைக்கு அதுதான் ஜெயிக்கும், அதுதான் ஜெயிக்கும். ஏன்னா வார்த்தையிலும் உற்சாகம் இருக்குது, அது நடக்கிற நடைய பார்த்தாலும் ஒரு உற்சாகம் இருக்குது. ஒரு சின்ன பிள்ளைய போல லீனா தான் இருந்து பார்த்துக்கிடுங்க. அருமையான தேவனுடைய காரணம் அவருடைய ஜெபம். ஜெபம் தேவனோடு பலனை கொடுக்குது, ஜெபம் ஆண்டவரோடு உறவாட வைக்குது, ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தின் வார்த்தையை வாயிலிருந்து பேச வைக்குது. ஒரு லட்சம் அல்லேலூயா. அந்த ஜெபம் இருக்கும் பொழுது அவிசுவாசமான வார்த்தை என்ன செய்ய முடியாது, பேச வராது. இல்ல நோய், பலவீன, ஐயா கண்ணு தெரியல, காது கேட்கல, மூக்கில் அடைப்பு, வாய் தொண்டை பேச்சு, இப்படிலாம் என்ன செய்வாங்க, பேசுவாங்க. அதனால நம்ம செய்ய வேண்டிய அந்த தானியேலுடைய ராஜ்யபார காலத்திலும் 80வது வயதுல தானியேலின் காரியம் தேசத்துல ஜெயமா இருந்த காரணம் என்னன்னா, 3 நேரம் ஜெபம். கைகளை உயர்த்தி சொல்லுவேன் அல்லேலூயா. நேற்று முந்தின நாள் நான் ஆல்பர்ட் சாரும் சென்னையில் இருந்தோம். ஆல்பர்ட் சாருக்கு ஒரு பேரனை போய் சந்தித்தோம். அந்த பேரனுக்கு அம்மா ஆல்பர்ட் சாருக்கு மருமக சொல்றா, பாஸ்டர், அந்த பையன் மூத்த பையன், அவனுக்கு குடிக்க நல்ல சாப்பாடெல்லாம் இருக்குது, நல்லா படிச்சிருக்கிறான், ஆனால் எப்போ பார்த்தாலும் செய்தான், ஒரு நாளைக்கு 3 நேரமாவது அவன் ஜெபிக்கிறான், 3 நேரம் ஜெபிக்கிறான். இதான் பாஸ்டர் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவனை குறித்து கர்த்தர் திட்டமான வார்த்தை வெளிப்படுத்திட்டே இருந்தார். வெளிப்படுத்தி முடித்த உடனே தான் இந்த வார்த்தை சொன்னார், அவன் 3 நேரம் ஜெபிக்கிறான் பாஸ்டர், அதனால தான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுவேன் அல்லேலூயா. நீ ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உனக்கு வெளிப்படுவா, உன்னோடு பேசுவா. நீ ஜெபிக்கும் பொழுது இந்த பரிபடத்தில் சில வார்த்தை உனக்கு நேராக கடந்து வரும். நீ ஜெபிக்கும் பொழுது இந்த வேதத்தை படிக்கிற வேளையிலே வாக்குத்தத்தம் உன்னோடு பேசும். அல்லேலூயா, பேசும். கைகளை உயர்த்தி ஒரு சொல்லுவோம் அல்லேலூயா. அதனாலே ஜெபம், ஜெபம். அப்போஸ்தலர் அருமையானவர்களே, 10ஆம் அதிகாரம், இந்த 10ஆம் அதிகாரத்திலே ஒரு குடும்பத்தை குறித்து பேசுகிறேன். 1ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தா என்ன சொல்லுகிறது? 10ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். கைகளை உயர்த்தி சொல்லுவோம் அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம் அல்லேலூயா. இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே எத்தனைக்கு அதிபதி சொல்லுங்க பாப்போம்? 100க்கு அதிபதி. பாஸ்டர் மகன் நிப்பாட்டிடுங்க, சத்தமா சொல்லுங்க, எத்தனைக்கு அதிபதி? நீங்க தான் சத்தமா சொல்லுங்க, எத்தனைக்கு அதிபதி?
100க்கு அதிபதியாகிய அவனுக்கு பேர் என்ன பேரு? என்ன பேரு? கொர்நேலியு. கொர்நேலியு. அந்த கொர்நேலியு இருந்தா அந்த 100க்கு அதிபதி அவன் கொர்நேலியு. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த 2ஆம் வசனம் என்ன சொல்கிறது? அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அவன் வீட்டார் அனைவரோடு தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக்கொண்டிருந்த கைகளை உயர்த்தி எல்லாரும் அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அவன் எப்படி பக்தி உள்ளவன்? தேவ பக்தி உள்ளவன். 2வது சொல்லுங்க பாப்போம், சத்தமா சொல்லுங்க. வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவன். கைகளை உயர்த்தி பைபிள் கொண்டு வந்தவங்க எல்லாம் கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பைபிள் படிக்க தெரியாம யாராவது இருக்கிறீங்களா? பைபிள் படிக்க தெரியாம யாராவது இருக்கிறீங்களா? கை வச்சுங்க பாப்போம். எத்தனை பேர்? 1 2 3 4 5 6 பேர் இருக்கிறாங்க. பின்னாடி ஒரு ஆள் இருக்குது. இந்த பைபிள் படிக்க தெரியாதவங்க, நீங்க கொஞ்சம் ஒரு சின்ன சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், கவனமா கேளுங்க. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் ஆடியோ பைபிள் இருக்குது. என்ன பைபிள் இருக்குது? ஆடியோ பைபிள். இந்த செல்போன் ஆன் பண்ணுவது போல நீங்க அந்த ஆன் பண்ணிட்டீங்கன்னா, ஆதியாகமத்தை வச்சுட்டீங்கன்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தா என்று சொல்லி உங்களோடு பேசும், காதல பேசும். அது ஒரு ஆதியாகம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து முழு அதிகாரம் படிச்சுக்கிட்டு ஆதியாகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படி சொல்லும். இப்படி சொன்ன உடனே அடுத்தது, ஒருவேளை உங்களை ஆதியாகமத்தை கேட்க விருப்பம் இல்லைன்னு சொன்னா, இன்னைக்கு பாஸ்டர் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் சொன்னாரு, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தை தெரிந்து கொள்வோம்னு சொல்லிக்கிட்டு அங்கே என்ன சிலது இருக்கும், அதை நீங்க பார்த்துட்டே சொன்னா நாட்கள் போக போக கர்த்தர் ஞானத்தை தந்துடுவாரு. அந்த செல்போனுக்கு இன்னைக்கு நீங்க பேசுறீங்களே, எடுக்கிறீங்களே, அடிக்கிறீங்களே, அது போல கர்த்தர் ஞானத்தை தந்துடுவாரு. அதனால கர்த்தர் பிள்ளைகளே, இந்த ஆடியோ பைபிள் எவ்வளவு சொல்லிக்கிட்டு நான் இன்னைக்கு கண்டிப்பா கேட்டு ஞாயிற்றுக்கிழமை சொல்லுவேன். கூடி போனா அது 700 ரூபாயில இருந்து ஒரு 1000 ரூபாய்க்குள்ள தான் இருக்கும். 750 ரூபாயா நம்ம புஷ்பம் மாரி சொல்லிட்டா 750 ரூபா. அப்போ நிறைய ஒரு 10-20 சேர்ந்து வாங்கினோம்னா ஒரு 650 இருக்காது என்ன செய்யும், கிடைக்கும். கைகளை உயர்த்தி சொல்லுவா அல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை பணத்தோடு வந்தால் அடுத்த வாரத்தில் உங்களுடைய கையில் அந்த ஆடியோ பைபிள் கிடைக்கும். நீ காற்றுல வச்சுட்டாலே போதும், அது உங்களோடு பேசிகிட்டே இருக்கும். தூங்கக்கூடிய சொல்ல வச்சுட்டு படுத்துவீங்கன்னு சொன்னால் வசனம் பூரா உங்களுடைய இருதயத்தில் ஏறிட்டே இருக்கும். கைகளை உயர்த்தி சொல்லுவா அல்லேலூயா. ஞான சௌந்தரியமா இப்படியே கையை வச்சுட்டு, ஐயோ இவ்வளவு நாளும் தெரியாம பாச சொல்லாம விட்டுட்டாரு, அல்லேலூயா. சோத்திர கைகளை உயர்த்தி சொல்லுவா அல்லேலூயா. அப்படி அவன் தேவ பக்தி உள்ளவன். யாரு தேவ பக்தி உள்ளவன்? சத்தமா சொல்லுங்க, யாரு? கொர்நேலியு தேவ பக்தி உள்ளவன். 2வது, தன் வீட்டார் அனைவரோடு தேவனுக்கு பயந்திருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்ல சொல்லுங்க பாப்போம். வீட்டார் அனைவரோடு தேவனுக்கு பயந்தவங்க எல்லாம் ஒரு அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவா அல்லேலூயா. அவன் என்ன செய்தான்னா, அவனுடைய பேர் கொர்நேலியு. இவன் பட்டாளத்தில் இவன் கையில 100 பேர் இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் 4 பேரை மேய்க்கிறதுக்கே கஷ்டம். 4 பேரை மேய்க்கிறதுக்கு கஷ்டம். ஆனா அன்னைக்கு கவர்மெண்ட் சொல்லுது, நாம் 20 நமக்கு 2 பேரு. அன்னைக்கு கவர்மெண்ட் சொல்லிச்சு. இப்ப அதுக்கு அடுத்த பிறகு கவர்மெண்ட் சொல்லிச்சு, நாம் 20 நமக்கு 1 பேர் போச்சு. இப்ப கவர்மெண்ட் சொல்லுது, ஜனப்பெருக்கம் கூடின உடனே நாம் 20 நமக்கு இன்னும் 1 பேர் இதற்கு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லுது. கைகளை உயர்த்த சொல்லுவா அல்லேலூயா. இல்ல சத்தத்தை உயர்த்த சொல்லுவா அல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலைமையில அருமையானவர்களே, 2 பிள்ளைகளை இங்க இருந்து சொன்னா அங்க ஓடும், அங்க ஓடுன்னு சொன்னா இங்க வாரான். நேற்று என் பேரன் செய்த ஒரு காரியத்தை கூட சொல்றேன். அவன் படுத்து கிடக்கிறான். நான் சும்மா விளையாட்டு போல சொன்னேன், ஜேடனை கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு 50 ரூபாய் பரிசு கொடுக்கப்படும் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொன்னேன்.
வார்த்தையை கேட்டான். அவன் முன்னுக்கு வந்து நிற்கிறான். ஜேடனை கண்டுபிடித்து விட்டேன், அவன் இதோ நிற்கிறான், அது 50 ரூபாய் எனக்கு தரவும். பைசா வாங்கிட்டு போயிட்டான். பார்த்துடுங்க, இன்னைக்கு இப்படிப்பட்ட பிள்ளைகள் தேசத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சில நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளே, சில பிள்ளைகளை நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியல. சில கூட அப்பாவை கண்ட்ரோல் பண்ண முடியல, அம்மாவை கண்ட்ரோல் பண்ண முடியல. சில நேரத்தில் சில குடும்பம் தாழ்மையா இருக்குது, பொறுமையா இருக்குது. ஆனா இப்படிப்பட்ட நிலைமையில கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் 100க்கு அதிபதி, 100 பேரை நடத்தக்கூடியவன். அந்த 100 பேரையும் அவன் சந்தோஷப்படுத்தினான். ஒன்று. இரண்டாவது, தன் வீட்டார் அனைவரோடு அவன் தேவனுக்கு பயந்து இருந்தான். கைகளை உயர்த்தி சொல்லுவார், அல்லேலூயா. கணவனுக்கா, மனைவிக்கா, பிள்ளைகளுக்கா, பெற்றோருக்கா, சொல்ல போனா அவனுடைய பெற்றோருக்கும் அவனுடைய மனைவி பிள்ளைகளுக்கும் அவன் பயந்து அவன் இருந்தவன். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் 100 பேரையும் அவன் சரியாக நடத்த வேண்டும். நடத்தாவிட்டால் அரசாங்கம் இவனுக்கு பனிஷ்மெண்ட், அது தண்டனை கொடுத்து விடும். அதோடு கூட குடும்பத்தை சரியாக நடத்தாவிட்டால் ஆண்டவர் நம்மிடத்தில் கணக்கு கேட்பார். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட நிலைமையிலே அவன் என்ன செய்தான்? இந்த சூழ்நிலையிலும் அவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்தான். வீட்டார் அனைவரோடு தேவனுக்கு பயந்திருந்தான். அந்த நேரத்திலே மிகுந்த தர்மத்தை செய்து கொண்டிருந்தான். எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்தான். கைகளை உயர்த்தி சொல்லுவார், அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவா. அப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது பகலிலே ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்திலே வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் நேரடியான தரிசனத்தை கண்டார். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவார், அல்லேலூயா. அருமையான தேவன், பக்தி உள்ளவன், வீட்டார் அனைவரோடு தேவனுக்கு பயந்திருந்தவன், அவன் மிகுந்த தர்மத்தை செய்தவன், எப்பொழுதுமே தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்தவன். நான் ஒரு பையனை பார்த்து கேட்டேன், ஏன்டா 2 மாசமா ஸ்டேஜில் ஏறலேன்னு. ஒரு பையனை பார்த்து கேட்டேன். பையன் சொன்னா, அப்பா ஸ்டேஜில் ஏறக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். ஸ்டேஜில் நின்று பாடினவன், ஸ்டேஜில் நின்று சங்கீதத்தை படித்தவன், சங்கீதத்தை படித்தவன். அருமையானவர்களே, எப்படிப்பட்ட 2-3 மாசமா ஏறல. நான் கேட்டேன், ஏன்டா ஸ்டேஜில் ஏறல? பாஸ்டர், எங்க அப்பா மேலே ஏறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அவங்க அப்பாவை அது வரை இன்னும் பார்க்கல. அவங்க அப்பாவை பார்த்து சீக்கிரம் 2-4 கேள்வி கேட்க வேண்டி இருக்கு பாஸ்டருக்கு. சில தகப்பனார் பிள்ளைகளை முன்னேற்றத்துக்கு விடாதபடி தடை செய்ததை இந்த வார்த்தை கேட்டோடனே இருதயம் குமுற ஆரம்பித்தது, வேதனைப்பட ஆரம்பித்தது. ஆண்டவரே, இப்படிப்பட்ட சில பெற்றோர்களும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை முன்னேற விடாதபடி தடை செய்கிறார்களே. ஆண்டு பெற்றோர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஆதி விசுவாசிகள். நம்முடைய சபையில் ஆதி விசுவாசிகள். இது கட்ட உடனே எனக்கு ரொம்ப வேதனையாய் மாறிச்சு. அந்த வேதனை இன்னும் தீரல. அவங்களுடைய தகப்பனாரை தாயும் பார்த்து கேட்க வரையிலும் இந்த வேதனை எனக்கு விட்டு தீராது. காரணம் என்ன? ஆண்டவரோடு முன்னேற வேண்டிய பிள்ளைகள் பின்னோக்கி போகிறது. காரணம் என்ன? அது யார் செய்த தவறு? அது யார் செய்த தப்பிதங்கள்? எனக்கு தெரியல. ஒருவேளை பிள்ளையுடைய தவறா? பிள்ளை செய்த தவறு நிமித்தம் நீ ஏறக்கூடாதுன்னு சொன்னாரா? அல்ல பெற்றோர்கள் செய்த தவறு நிமித்தம் ஏதாவது போதகரிடத்தில் ஏதாவது குற்றத்தை கண்டு நீ மேலே ஏறக்கூடாதுன்னு சொன்னாரா? தெரியல. ஆனால் கண்டு கேட்கும் வரையிலும் இந்த வேதனை என்னை விட்டு மாறுவதில்லை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்திருந்தவன், 100 பேரை வழிநடத்தினவன், தேவனை வீட்டார் அனைவரோடு பயந்திருந்தவன், மிகுந்த தர்மத்தை செய்தவன், அவன் எப்பொழுதுமே ஜெபித்துக் கொண்டிருந்தவன். ஏறக்குறைய
அந்த 9ஆம் மணி நேரத்திலே தேவனால் அனுப்பப்பட்ட தூதன் கடந்து வரவும் கொர்நேலியுவே சொல்லி கூப்பிடவும் நேரடியான தரிசனத்தை பார்க்கிறான். பிரத்யட்சமான தரிசனத்தை பார்க்கிறான். பார்த்துவிட்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். உற்று பார்த்தான், பயந்தான். ஆண்டவரே என்ன என்று கேட்டான். என்ன? அவன் உற்று பார்த்தான், பயந்தான். ஆண்டவரே என்னவென்று கேட்டான். அருமையானவர்களே, அவன் எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறவன். அதுவும் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே ஒரு சமயத்தை ஒதுக்கிக் கொண்டு, ஒரு சமயத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு, அந்த 9ஆம் மணி நேரத்திலே ஒருவேளை காலை 9 மணி நேரமா, இரவு 9 மணி நேரமா என்று சொல்லி தெரியவில்லை. ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனால் அனுப்பப்பட்ட தூதன் கடந்து வந்து, கொர்நேலியுவே, என்னுடைய அர்த்தம் என்ன? இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீ ஒரு சமயத்தை தெரிந்து கொள், நீ ஒரு நேரத்தை தெரிந்து கொள். நீ ஒரு நேரத்தை தெரிந்து கொண்டு அந்த நேரத்திலே நீ யாருக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, அதுவும் உன்னுடைய இடையூறு இல்லாத நேரமாக இருக்கட்டும், இடையூறு இல்லாத நேரமாக இருக்கட்டும். அந்த நேரத்தில் நீ தெரிந்து கொண்டு நீ ஜெபத்தில் அமர்ந்து பார். வேதம் சொல்லுகிறது, அவர் காத்திருக்கிற தேவன். நீ ஒரு சமயத்தை ஒதுக்கி ஜெபத்திற்காக காத்திருக்கிற அந்த நேரத்திலே, அதற்கு முன்பதாக என் பிள்ளை 9 மணிக்கு ஜெபத்துக்கு வரப்போகிறாளே, என்னுடைய மகன் 9ஆம் மணி நேரத்தில் ஜெபத்துக்கு வரப்போகிறானே, நான் அதற்கு முன்பதாக காத்திருக்க வேண்டும் சொல்லி நமக்காக காத்திருக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நான் பிரசங்கிக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. என்ன செய்தா? அந்த நேரத்திலே, அந்த 9ஆம் மணி நேரத்திலே ஜீவி அவர் உற்று பார்த்தார். தேவனால் அனுப்பப்பட்ட தூதன் வந்தவுடனே உற்று பார்த்தார். அவன் பயந்தான். ஆண்டவரே என்ன என்று சொல்லி கேட்டார். அப்பொழுது அவர், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியிலே வந்து எட்டி இருக்கிறது. உன் ஜெபங்கள், உன் தர்மங்கள் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவருடைய சமூகத்தில் வந்து எட்டி இருக்கிறது. ஒரு அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. எட்டி இருக்கிறது. ஜெபங்கள் எட்டி இருக்கிறது. பரலோகத்தை எட்டி இருக்கிறது. நீ செய்த தான தர்மங்கள் பரலோகத்தில் எட்டி இருக்கிறது. அறிவே பாஸ்டர் வீட்டில் என்ன சொல்ல போனா, ஒரு நாள் நானும் பாஸ்டர்மா முத்தத்தில் இருக்கிறோம். ஒரு ஒடிசிரி ஆளு, இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளம் பொங்குதம்மா, இப்படியே பாடி துள்ளி துள்ளி வராது. துள்ளி துள்ளி வந்துக்கிட்டு, அவரை முன்ன பின்ன நான் பார்த்ததே கிடையாது, முன்ன பின்ன பார்த்தது கிடையாது. அவருடைய முகம் பிரகாசமா இருக்குது, முகம் பிரகாசமா இருக்குது. நேர வந்த உடனே என்ன பார்த்து அவர் பார்த்துட்டு தான் வந்திருப்பாரு. வாய் பத்திக்கிட்டு ஐயா என்னன்னு சொல்லி பயங்கரமாட்டு அங்கே ஒரு காட்சி நடக்குது. அதில் நான் உடனே என்னுடைய மனசு சொல்லுது, இவருக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கணும். என் மனசு சொல்லுது, அவர் போட்டிருக்கிற வஸ்திரம் ஒரு கொஞ்சம் அழுக்காக இருந்தது. ஆனால் பார்த்த 2 ஜிப்பா தச்சு வச்சுருந்தேன், 2 ஜிப்பா தச்சு வச்சுருந்தேன். அதை பார்த்த உடனே, ஐயா 2 ஜிப்பா இருக்குது ஐயா தாங்கன்னு சொல்லி கேட்டு 2 கை கொண்டு வாங்கினாரு. என்கிட்ட இருக்கிற காணிக்கையை கொஞ்சம் கொடுத்தேன். அந்த இருக்கிற காணிக்கை நான் கொடுத்தேன். இருக்கிற காணிக்கையை கொடுத்த உடனே முகத்தை எப்படியே பார்க்குற, துணியை கொடுத்த உடனே முகத்தை எப்படி பார்க்குறாரு, பணத்தை கொடுத்த உடனே முகத்தை பார்க்குறாரு. அருமையானவளே, ஐயா இட்லி சாப்பிடுங்க என்று சொன்ன உடனே, நான் இட்லி சாப்பிடுங்க ஐயான்னு சொன்ன உடனே
2 இட்லி மடக்கி தருவீங்களான்னு சொல்லி கேட்டார். உப்மா மடக்கி தருவீங்களான்னு சொல்லி கேட்டார். வெளியே இறங்குறாரு. அவருடைய காலை பார்த்தா செருப்பு இல்லை. செருப்பு இல்லாத இடத்துல ஒரு புது செருப்பு வாங்கி போட்டிருக்கிறேன். எது எப்படி வாங்கி ஆண்டவர் போட சொன்னாரோ தெரியல. செருப்பை வாங்கி போட்டிருக்கிறேன். ஒருவேளை செருப்பை பார்த்துக்கிட்டு தான் அவர் செருப்பை போடாமல் வந்தாரோ தெரியல. செருப்பு புது செருப்பு. ஐயா காலில் செருப்பு இல்லையா, இந்த செருப்பை போடுங்கன்னு சொன்னேன். செருப்பை போட்டாரு. செருப்பை போட்டுக்கிட்டு ஆளை பார்க்க ஆளை காணல. யார் உபதேசம்? அவரு செருப்பை போட்ட உடனே அவருக்கு பாக்கெட்ல இருந்து ஒரு சின்ன பாக்கெட் கலண்டரை எடுத்து தந்தாரு. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் நீ கனம் பெற்றாய், நீ கனம் பெற்றாய், நீ கனம் பெற்றாய்ன்னு சொல்லி அந்த வசனத்தை எனக்கு தரவும் அவரை திரும்பி பார்க்கிற ஆளை காணல. நம்ம உபதேசத்தில் யாருன்னு நினைக்கிறீங்க? தேவனால் அனுப்பப்பட்ட தூதனை நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளை வழி நடத்தி இருக்கிறோம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஒன்று ஜெபமும் வேத வாசிப்பும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானா நம்ம வீட்டுக்கே தேவன் தம்முடைய ஜனத்தை அனுப்புவார். ஒரு கைகளை உயர்த்த சொல்லுவலே லூயா, சத்தத்தை உயர்த்த சொல்லுவலே லூயா. ஓடோடி அங்கேயா பார்க்கிற இது ஒரு முறை. இன்னொரு முறை மிகவும் கருப்பாக இருக்கிறார் ஒரு மனுஷன். அருமையானவர்களே, ஆனால் என் வீட்டுக்கு முத்தத்தில் வீட்டுக்குள் வரல, முத்தத்தில் நின்று ஏதாவது எனக்கு கொடுங்கய்யா, ஏதாவது எனக்கு கொடுங்கய்யா எனக்கு கேட்ட உடனே அருமையா அந்த நேரத்திலும் மனைவிட்டு சொன்ன இருக்கிறது ஏதாவது ஒன்றுனா ஐயா கொடுப்பேன்னு கொடுத்த உடனே எங்களை பார்த்து ஒரு சிரிச்சாரு. சிரிச்சுக்கிட்டு அந்த ஆளையும் இது வாங்கின உடனே சற்று பார்க்கிறேன், ஆளை காணல. தெருவில் ஓடி போறேன், ஆளை காணல. இந்த பக்கம் ஓடி பார்க்கிறேன், ஆளை காணல. தேவனுடைய பிள்ளைகளை, காரணம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ரொம்ப இருக்குன்னு சொல்ல வரல. ஆனாலும் அவருக்கு பயந்து கர்த்தருடைய ஊழியத்தையும் செய்கிற, அவர் தருகிற காணிக்கையும் கர்த்தருக்கு பயந்து ஊழியர்களுக்கு செலவு பண்றேன். அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறதுனால கர்த்தர் நம்முடைய சபையை இம்மட்டுமாய் நடத்தி வருகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை ஜெபம், உன் ஜெபங்களும் உன் தருமங்களும் என் சமூகத்தில் நினைப்பூட்டுதலாக வந்து எட்டி இருக்கிறது. கைகளை உயர்த்தி சொல்லுவலே லூயா. சங்கீதம் 20ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தா என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் செலுத்தும் காணிக்கைகளை பாருங்க, நீ செலுத்துகிற காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து, பாருங்கள், நீ செலுத்துகிற காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து நீ செலுத்துகிற என்னங்க, நீ செலுத்துகிற உன் காணிக்கைகள் எல்லாம் அவர் நினைத்து, அடுத்தது உமது சர்வாங்க தகன பலிகளிலே பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. கவனமா கைகளை உயர்த்தி சொல்லுவலே லூயா. நீ செலுத்தும் அந்த வசனத்தை படிங்க. நீ செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைக்கிறார். பாருங்க, யார் நினைக்கிறார்? செலுத்துகிற காணிக்கை அவர் நினைத்து, உமது சர்வாங்க தகன, நீ உன்னுடைய சர்வாங்க தகன பலிகள், ஆவி, ஆத்துமா, உன் சரீரத்தை நீ பலிபீடத்தில் வைப்பதுதான் சர்வாங்க தகன பலி. உன் காணிக்கைகளை மாத்திரமல்ல, உன் சர்வாங்க தகன பலிகளை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அந்த வசனத்தை முழுமையாய் படிக்க, முதலிருந்து படிக்கலாம். நீர் செலுத்தும் காணிக்கைகளை, நீ செலுத்துகிற காணிக்கைகள் எல்லாம் அவர் நினைக்கிறார். ஒன்று, உமது சர்வாங்க தகன பலியை, உம்முடைய சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அருமையானவர்களே, சர்வாங்க தகன பலிகளை சொன்னால் நீ ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் அவர் பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. ஒரு அல்ல சொல்லுங்க. நான் சொல்லக்கூடிய நீ கண்டிப்பா அல்லேலூயா சொல்லிட்டே தான் இருக்கணும். அல்லேலூயா.
சர்வாங்க தகன பலி. எலியா என்பவன் நம்மை போல அவன் பாடுள்ள மனுஷன்தான். அவன் பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் அவன் கருத்தாய் ஜெபிப்பதற்கு முன்பதாக இடிக்கப்பட்ட பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். அப்படித்தானே எழுதியிருக்குது, செப்பனிட்டான். பலிபீடத்தை. ஆண்டவரே, வேதத்தை வாசிக்கிறேனா, ஜெபிக்கிறேனா, உமக்கு பிரியமாய் இருக்கிறேனா? ஆண்டவரே, அந்த பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். அவன் பலிபீடத்தை செப்பனிட்டு விட்டு என்ன செய்தான்? காளைகளை துண்டி பலிபீடத்தை கட்டினான். காளைகளை துண்டித்தான், பலிபீடத்தில் வைத்தான். ஆண்டவரே, நீ தேவராகிய கர்த்தர் என்றும் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படி என்னை கேட்டருளும் என்று சொல்லி நீண்ட ஜெபம் அல்ல, சுருக்கமான ஜெபத்தை அவன் கருத்தாய் ஜெபித்த பொழுது அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கியது. அந்த சர்வாங்க தகன பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் தண்ணீர் நைக்கப்பட்டது. அல்லேலூயா. சின்ன ஜெபம் அக்கினி இறக்க வைத்தது. இந்த சின்ன ஜெபம் கர்த்தரே தெய்வம், இயேசுவே தெய்வம், இயேசுவே தெய்வம் என்று சொல்லி எலியாவுக்கு முன்பாக பாகால் தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் 450 பேர், யோசேப்புடைய தீர்க்கதரிசிகள் 400 பேர், 850 பேருக்கு முன்பதாக ஒருவன் சுருக்கமான ஜெபத்தை அவன் ஏறெடுத்தான். ஏறெடுத்திருப்பதற்கு முன் அந்த இடிக்கப்பட்ட பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். வாழ்க்கை செப்பனிட்டான். செப்பனிட்டு விட்டு மகிமை கர்த்தருக்கு செப்பனிட்டு விட்டு ஆண்டவரே சிரிக்கப்பட்டான். அக்கினி இறங்கியது. கர்த்தர் யார் என்ற தேசத்தை காண்பித்துக் கொடுத்தது. தேவனே, இயேசுவே தெய்வம் என்று மக்கள் நாவினால் அறிக்கை செய்தார்கள். காரணம் என்ன? ஜெபம். ஜெபம். மகனே கொர்நேலியுவே, உனக்கு குடும்பம் இருந்தது. மகனே கொர்நேலியுவே, உனக்கு நான் 100 ஜனத்தை நீ உண்மை உள்ளவன் என்று எண்ணி உனக்கு கொடுத்தேன். இந்த 100 ஜனத்தை உண்மையாய் மேய்க்கிறாய். ஆனா வீட்டாரோடு நீ பயந்திருக்கிறாய். நீ இவ்வளவு உனக்கு வருகிற வருமானத்திலே நீ தர்மத்தை செய்தாய். அது மாத்திரமல்ல, நீ தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்தாய். நீ ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது என்னால பரலோகத்தில் இருக்க முடியல. நீ ஜெபித்த ஜெபம் என் சமூகத்தில் வந்து எட்டின உடனே நான் தூதனை அனுப்பிவிட்டேன். கைகளில் உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் என் சமூகத்தில் வந்து எட்டி இருக்கிறது. கைகளை உயர்த்த சொல்வதே அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்த சொல்வதே அல்லேலூயா. சிலவங்களுடைய ஜெபம் எட்ட மாட்டேங்குது. சிலவங்களுடைய ஜெபம் கேட்கப்படல. ஏன்னா அவர் தப்பு செய்தாரா? நீங்க கேட்கப்படாததுக்கு பதில் கொடுக்காம இருப்பதுக்கு அவர் தவறு செய்தாரா? அவர் ஒரு நாளும் தவறு செய்கிற தேவன் அல்ல. அப்ப நம்முடைய ஜெபத்துக்கு ஏன் தீவிரமாய் பதில் வரவில்லை? அருமையான கர்த்தர், உங்களை பார்த்து கேட்கிறேன், நம்முடைய ஜெபத்துக்கு ஏன் தீவிரமாய் பதில் வரவில்லை? உனக்கு கொடுக்கப்பட்ட ஆவி, உனக்கு கொடுக்கப்பட்ட ஆத்துமா, உன்னுடைய சரீரத்தை நீ பலிபீடத்தை சர்வாங்கமாய் வைக்கவில்லை. சர்வாங்கமாய் தகனபலியில் வைக்கல. நீ சர்வாங்கமாய் தகனபலியில் வைக்கணும். நீ சர்வாங்கமாய் தகனபலியில் வைத்தாதா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கடந்த நாட்களில் கர்த்தருக்கு சித்தமானா உங்களோடு பேசின வார்த்தை தான் நியாயாதிபதி புத்தகம் 20ஆம் அதிகாரத்தில் நான் உங்களோடு பேசி இருக்கிறேன். அதுல 3 ஜெபத்தை குறித்து பேசியிருக்கிறேன். ஒரு ஜெபத்தை ஆண்டு சொன்னாரு, யூதா புறப்படட்டும் சொன்னாரு. புறப்பட்ட பொழுது தோல்வி. 2வது அவர்களுக்கு விரோதமாக போங்கன்னு சொன்னாரு, அதுவும் தோல்வி. 3வது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை முற்றிலும் மாறிவிட்டது ஜெபத்தில். அப்பதான் கர்த்தர் நாளைக்கு உங்கள் கையில ஒப்பு கொடுப்பேன். ஒரு வார்த்தை சொல்லி, நியாயாதிபதி புத்தகம் 20ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் இருந்து படித்து சமயம் இல்லை. சமயம் இல்லாதனால நான் பேசுறேன். எதுக்குன்னா 9ஆம் மணி நேரம்
ஒரு சமயத்தை குறிப்பிடுங்கள். உங்களுடைய ஜெபத்துக்கு ஒரு சமயத்தை குறிப்பிடுங்கள். உங்களுடைய வேத வாசிப்புக்கு சமயத்தை குறிப்பிடுங்கள். ஏனென்றால் ஒரு உலக தலைவரை நான் போற்றவில்லை. ஒருவேளை பிரதமரா, மோடியா, முதலமைச்சர் ஸ்டாலினா, உலக தலைவர் ஆண்டுடைய பிள்ளைகளே ட்ரம்மா, இவர் அல்ல. இவர்களெல்லாம் படைத்த தெய்வத்தை, உலகத்தின் அண்ட சராசங்களை படைத்த அந்த தெய்வத்தை அல்லவா நாம் பார்க்கிறோம். பால் யாங்கிச்சோ அவருடைய பிஏ பார்த்து சொன்னாரா, நான் ஜெபிக்க போறேன், எந்த போன் வந்தாலும் அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார், இத்தனை மணிக்கு கழிந்து அவரை கூப்பிடலாம் என்று சொல்ல வேண்டும். அவர் பால் யாங்கிச்சோ ஜெபிக்க போனார். ஜெபிக்க போன உடனே அந்த தென்கொரியா தேசத்துடைய அதிபர் ஒரு போன் வருது. நான் தென்கொரியா தேசத்துடைய அதிபர் பேசுகிறேன், பால் யாங்கிச்சோட்ட பேசணும். ஐயா, அவர் இப்பொழுது ஜெபத்தில் போயிருக்கிறார், இத்தனை மணிக்கு கழிச்சு தான் பேசணும்னு சொல்லி. இல்லை, நான் அதிபர் பேசுறேன்னு, அந்த தேசத்துடைய அதிபர் பேசுறேன் நீ சொல்லு. இல்லையா, அவர் உங்களை விட ஒரு பெரிய அதிபர்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். ஐயா, என்னை விட பெரிய அதிபர் யார் ஐயா? அவர் பேசிட்டு இருக்கிறாரு, நீங்க இத்தனை மணிக்கு கூப்பிடுங்கன்னு சொல்லிக்கிட்டு சொன்னாராம். இத்தனை மணிக்கு கூப்பிடுன்னு சொன்ன உடனே, அத்தனை மணிக்கு கூப்பிட்ட உடனே ஐயா பால் யாங்கிச்சோ சொல்றாராம், நான் அதிபர் பேசுறேன்னு சொன்னதுக்கு பிறகும் உங்களை கூப்பிடாம உங்களுடைய பிஏ நழுவி விட்டார் ஐயா. ஐயா நான் சொன்ன, அவர் சொன்னாராம், நான் அவன்கிட்ட சொன்ன காரியத்தை அவன் கரெக்டாக கடைபிடிச்சிருக்கிறான். நான் உங்களை விட ஒரு பெரிய விட்டு பேசிட்டு இருந்தேன், அவர்கிட்ட நான் பேசாம உங்ககிட்ட என்னால் பேச முடியாது ஐயா, பேச முடியாது. ஒரு அல்ல சொல்லுங்க லேலுயா. நம்ம என்ன ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். ஏ அக்கா, ஏ புஷ்பமேரி அக்கா, என்னக்கா போ, தீந்து ஜெபம் தீந்து. என்ன செய்யுது, ஞான சௌந்தரியமா ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆமா, அந்த வேலைக்காரனை மாற்றினோன்னு சொன்னார். இல்லை, அவரை மாற்ற முடியாது. ஏன்னா எனக்கு உண்மையா இருக்கிறான், நான் சொன்னதை செய்யறான். அப்போ இன்னைக்கு ஒரு சமயத்தை ஒதுக்கணும். என்ன செய்ய, சமயத்தை ஒதுக்கி ஜெபிக்கணும். நான் எதுக்கு 9ஆம் மணி நேரம் குறிப்பிடுறேன்? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை எடுங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம், அந்த 3ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் வருது. எந்த சம்பவம் வருது? 9ஆம் மணி நேரம். அந்த ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் எங்க போறாங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. எங்க போறாங்க? எத்தனை மணி நேரத்தில்? 9ஆம் மணி. அந்த கொர்நேலியு ஜெபித்த நேரம் என்ன? 9ஆம் மணி நேரம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. கொர்நேலியு ஜெபித்தது 9ஆம் மணி நேரம். நம்ம 10 மணி ஆராதனை சொன்னா நம்ம மக்கள்லாம் எப்போ வருவாங்க? 7 மணிக்கு ஆராதனை சொன்னா எத்தனை மணிக்கு வராங்க? 10 மணிக்கு ஆராதனை சொன்னா எத்தனை மணிக்கு வராங்க? தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் ஆண்டவரை அவமதிக்கக்கூடியது, ஆண்டவரை கனவீனப்படுத்துவது. என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன், என்னை கனவீனப்படுத்துகிற நானும் கனவீனப்படுத்துவேன் என்று கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறாரு. காலத்தை முதல் ஆராதனை 7 மணின்னா 5 நிமிஷத்துக்கு முன்னாலேயே வாங்க. 10 மணினா 5 நிமிஷத்துக்கு முன்னால வாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளை வாங்க, வாருங்க. ஏன்னா யாரை ஆராதிக்கிறீர்கள்? யாரை தொழுது கொள்கிறீர்கள்? உலகத்தின் தலைவரை. அங்கே 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகிறார்கள். அப்பொழுது அவன் தாயின் வயிற்றில் இருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். ஒரு அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. தாயின் வயிற்றில சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிற இடத்திலே பிச்சை கேட்கும்படிக்கு நாடோறும் அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலிலே வைப்பார்கள். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை மணி நேரம்? 9ஆம் மணி. சத்தமா எத்தனை மணி நேரம்? 9ஆம் மணி. அந்த 9ஆம் மணி நேரத்தில்
தாயின் வயிற்றுல தப்பானியாய் பிறந்தவன். ஒருத்தரை தூக்கிக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்த உடனே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அங்க நேரத்தில் 2 பேர் தரித்திரம் உள்ளவங்க போறாங்க. எத்தனை பேர் போறாங்க? 2 பேர், பேதுரு யோவானும். ஒரு காசு இல்லாம கைகளை உயர்த்தி சொல்லுவலே லூயா. எங்க போனாங்க சொல்லுங்க பாப்போம்? தேவாலயத்துக்கு போறாங்க. கையில ஒரு பைசா இல்லை. நீ வெறும் கையோடு கையை ஆராதிக்க வராதுன்னு ஆண்டு சொல்லியிருக்காரு. அவங்க சீசர் 2 பேரு வெறும் கையோட போறாங்க. 2 பேரும் வெறும் கையோட போய் நான் நினைக்கிறேன் என்னன்னா, ஒருவேளை அது 9வது உபவாச நாளா இருக்குமோ. ஞாயிற்றுக்கிழமை தானே பாஸ்டர் காணிக்கையெல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை தான் எடுக்கிறாரு. ஒருவேளை நான் நினைக்கிறேன் 9ஆம் மணி நேரம், சரி ஏதோ உபவாச நாளா டெய்லி நேரமா தெரியல. ஆனா ஏறக்கூடிய அந்த 9ஆம் மணி நேரத்தில் அவனை என்ன செய்ய வாசல வச்சாங்க. தேவாலயத்தில் பிரவேசிக்கிற போகிற பேதுருவை யோவானை நோக்கி பிச்சை கேட்ட, ஐயா கொடுங்கய்யா, பிச்சை கொடுங்கய்யான்னு சொல்லி கேட்ட உடனே பேதுரு யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார், கைகளை உயர்த்தி சொல்லுவலே லூயா. அவனை உற்று பார்த்துக்கிட்டு சொல்றாரு, எங்களை நோக்கி பாருப்பா, நான் ஏண்ட ஒண்ணுமே இல்லை. அவனை உற்று பார்த்தது நல்லது. அது மாத்திரமல்ல, நீ என்ன உற்று பாருயா. பேசாம போயிருக்க வேண்டியதானே. உற்று பார்த்தாங்க. உற்று பார்த்தவனை பார்த்து சொல்ல உற்றுப்பார். வேதம் சொல்லுது, சங்கீதம் என்னங்கம்மா பாஸ்டர்மா கொஞ்சம் அவசரம் தான். அல்லேலூயா. சங்கீதம் 34 சொல்லுது, என்னை நோக்கி கூப்பிடு. அது இல்லையே, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. என்னை உற்றுப்பாரு என்று சொல்றாரு. 2 பேரும் என்னை உற்றுப்பாரு. அவனை உற்று பார்த்துக்கிட்டு நீ என்னை உற்றுப்பாருன்னு சொல்றாரு. சொன்ன உடனே அப்பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவரிடத்தில் ஏதாயிலும் கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன். நல்லா ரொம்ப டிப்டாப்பா போயிருப்பாங்க. பாஸ்டர் ஆரம்ப காலத்துல எல்லாம் பைசா இல்லாட்டா ஷூ போடுவேன், காலில் 2-3 பெண்ணை இப்படி வரிசையா குத்திக்கிட்டு ரோட்டோட நடந்து போயிட்டே இருப்பேன். ஆண்டவர் போக சொன்ன இடத்துக்கு போவேன். அப்பதான் 3 பெண் இருக்குது, ஷூ போட்டிருக்கிறேன், பேண்டை இன் பண்ணிட்டு தான் போவேன். இன் பண்ணிட்டு போனா அவன் பிச்சைக்காரன், பஸ்ஸுக்கு பைசா இல்லாம நடக்கிறான்ட்டு யாருக்கு என்ன செய்யாது, தெரியாது. அப்படிப்பட்ட காலங்கள் பாஸ்டருக்கு நிறைய இருந்தது. அப்படிப்பட்ட காலங்கள் இருந்ததுனால இப்படிப்பட்ட மேடையில கதை என்ன கொண்டு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இப்படி ரொம்ப டிப்டாப்பா பேர்ப்பான்னு நினைச்சுக்கிட்டு இவங்கிட்ட நிறைய கிடைக்க போக சொல்லி உத்து பார்த்தானா, 2 பேரும் சொல்றாங்க, எங்கிட்ட என்ன இல்ல, வெள்ளியும் இல்ல பொன்னும் இல்ல. எப்பா, எங்கிட்ட வெள்ளியும் இல்ல பொன்னும் இல்ல, எங்கிட்ட பணமும் இல்ல வெண்ணும் இல்ல வெள்ளியும் இல்ல, ஆனா என்னிடத்தில் உள்ளது உனக்கு தருகிறேன். கைகளை உயர்த்தி சொல்லுவலே லூயா. என்னிடத்தில் உள்ளது உனக்கு தருகிறேன். அவன்கிட்ட என்ன இருக்குது? அவன்கிட்ட என்ன இருக்குது? 2 பேர்ட்ட என்ன இருக்குது? வெள்ளி இல்ல பொன்னு இல்ல, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். அந்த பேதுருவிடத்தில் என்ன இருக்கிறது? அந்த யோவானிடத்தில் என்ன இருக்கிறது? இயேசு இருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுவலே ஹல்லேலூயா. நசரேயனாகிய இயேசு இருக்கிறார். நசரேயனாகிய இயேசு இருக்கிறார். என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், எங்களிடத்தில் இருக்கிறதை உனக்கு தருகிறேன். என்னிடத்தில் வெள்ளியும் இல்ல, எங்கிட்ட பொன்னும் இல்ல, எங்களிடத்தில் இருக்கிறதை உனக்கு தருகிறேன். அவன் என்ன இருந்தது? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட. கைகளை ஒரு அள்ளி சொல்ல மாட்டேங்குது. அவன் சப்பானிங்க. இப்ப நம்ம எல்லாம் சப்பானியை போலதான் இருக்கும். இந்த சப்பானி எழும்பி நடக்கிறான்னு சொன்ன உடனே ஒரு அலிலேயே வர மாட்டேங்க. அப்ப இப்படி நீங்க இருக்கதே சப்பானி தானே. வாய் திறக்காதவங்க சப்பானி,
கைகளை உயர்த்த சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல வார்த்தை வரவு சொல்ல அல்லேலூயா சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்த சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி நாமது எழுந்து நட. அவருடைய வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கி விட்டார்கள். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டு அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களோடு கூட அந்த 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தார். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் நம்மை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் நம்மை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு சோத்திரம் என்று சொன்ன பொழுது இந்த பேதுருவையும் இந்த யோவானை கொண்டு ஆண்டவரை அறிகிற நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே, எங்களிடத்தில் வெள்ளி இல்லை, எங்கிட்ட பொண்ணு இல்லை, ஆனால் எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். என்னிடத்தில் யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறா. அதுவும் நசரேனாகிய இயேசு இருக்கிறா. அல்லேலூயா. அவன் கையை பிடித்தார்கள், தூக்கினார்கள். அந்த கால்கள் கைகள் கரடு முரடா இருந்த கைகளும் கால்களும் பலன் கொண்டது. சாதாரண காலை போல் ஆகியது, சாதாரண கையை போல் ஆகியது, சாதாரண இடுப்பை போல் ஆகியது. எழுந்து குதித்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டு தேவாலயத்துக்கு சென்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபம் ஜெயத்தை தரும். ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையிலே குடும்பத்தையே ஒரு ஆசீர்வாதத்தின் ரெக்கபத்தாய் மாற்றும். இந்த வருஷத்திலே தேவனுடைய பிள்ளையே, குதிரை யுத்த நாளுக்கு ஜெயமோ, நீ யுத்த குதிரையாய் மாறினாள். உன் குடும்பத்திலே பெரிய ஜெயம் கடந்து வரும், வெற்றி கடந்து வரும். நீ எதிர்பார்த்திருக்கிற நன்மையை விட மேன்மையான ஆசீர்வாதங்கள் உன் குடும்பத்திலே கடந்து வரும். எழும்பி நிற்பீர்களா? எழும்பி நிற்பீர்களா? ஜெபம் ஜெபம் ஜெபம். பிரைஸ் தி லார்ட்.